கர்ச்சீஃப் வச்சு முகத்தை தொடச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அவரை பத்திரிகையாளரை கண்டு பயந்து ஓடுறவரோ இல்ல பத்திரிகையாளரை சந்திக்க விரும்பாதவரோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த கர்ச்சீஃப் வச்சு முகத்தை தொடச்சுக்கிட்டத கர்ச்சீஃப் வச்சு மறைச்சுக்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் இன்னைக்கு அபிஷியல் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலவீனப்பட்டால் அது நமக்கு பலனளிக்காது அப்படிங்கிற அந்த உண்மையை தான் அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால அதாவது நம்ம தேர்தல் நெருங்கத்தான் உங்களுக்கு கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு முன்னால எல்லா கட்சிகளுமே தங்களுடைய பலத்தை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப குறியா இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ காங்கிரஸ் கட்சி கூட 125 இடங்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. மு.க. ஸ்டாலின் இருக்கக்கூடாது, மு.க. ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதியினுடைய குடும்பம் இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கறது மக்கள் ரொம்ப குறியா இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த புள்ளிக்கு நம்ம வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி விஜய் கூட உள்ளே வருவதற்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறது தான் நயினார் நாகேந்திரன் இதுக்கு முன்னால கூட சுட்டி காமிச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரன் கொண்டு போன அந்த லிஸ்ட பத்தியும் கண்டிப்பா ஏதாவது டிஸ்கஷன் நடந்திருக்கும். ரெண்டாவது டிஸ்கஷன் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறதுக்கு முன்னால திருப்பூர்ல ரொம்ப காரசாரமா பேசினாரு. என்ன பேசினாரு? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். தேங்க்யூ. ஓகே சார். நேற்று அமித்ஷாவினுடைய எடப்பாடியினுடைய மீட்டிங் முடிச்சிருக்கு. எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்திருக்காரு. அதனுடைய புகைப்படங்கள்லாம் அவருடைய ட்விட்டர் பேஜில் தற்பொழுது போஸ்ட் பண்ணியிருக்காரு. போய் பார்த்தது, பொக்கே கொடுத்தது, எல்லாரோடையும் உட்காந்து பேசினது, இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனா அமித்ஷா வீட்டை விட்டு வெளியில வரும்போது எடப்பாடி காருக்குள்ள கர்ச்சிஃபை வச்சு மறைச்சிட்டு போன ஒரு போட்டோ தற்பொழுது ட்ரெண்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் ஏன் முகத்தை மறைச்சிட்டு அவர் வெளியில வராரு, என்ன ஏதாவது டோஸ் ஏதாவது விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கூட கேட்குறாங்க. அப்படி முகத்தை மறைத்து கொண்டு வருவதற்கு உண்டான காரணம் என்ன சார்? இந்த விஷயத்த சன் டிவி தான் ரொம்ப விலாவாரியா கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில சேனல்ஸும் சொல்லியிருக்காங்க. என்னது? அந்த முகத்தை மறைச்சிட்டு வந்ததை பத்தி ஃபர்ஸ்ட் அவங்கலாம் ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஆளுமையை தெரியாதவங்க தான் இது மாதிரிலாம் தவறா பேசுவாங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணத்துக்காக தான் போயிருக்கிறாரு, அழைப்பின் பேர்ல தான் போயிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அங்க போன இடத்துல ஒரு ரசாபாசமான ஒரு காரசாரமான விவாதம் ஏற்பட்டிருக்கலாம். அத அமித்ஷா அவருக்கு மூக்கை உடைத்திருக்கலாம், அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மீடியாக்கள் சொல்றதெல்லாம் இதுதான் அது என்ன சொல்றது, ஒரு ஆர்வ கோளாறுனால எழக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான் இதுக்கு எதுக்குமே ஒரு முகாந்திரம் கிடையாது. ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, வேலுமணியையும் எஸ்பி சண்முகத்தையும் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாரு. தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களை அனுப்பி அவங்கள விடுதிக்கு அனுப்பிச்சுடுறாரு. அதுக்கப்புறமா இவர் உள்ள போய் பார்க்குறாரு. இவருடைய அந்த மொழிபெயர்ப்பாளர் 2 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 40 நிமிஷம் பேசல. யாரு என்ன பேசினாங்க அப்படிங்கிறது யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. மோரோவர் அது 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு அவர் திரும்பி வரும்போது. அப்போ இதுல எனக்கு என்னமோ முகத்தை தொடச்சா மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல எந்த ஒரு பத்திரிகையாளரும் வெயிட் பண்ணின மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா பத்திரிகையாளர்களை பார்த்து அதிர்ந்து விட்டார் அப்படின்னு போடுறதுக்கு என்ன அவசியம் சன் டிவிக்கு? பத்திரிகையாளர்களை பார்த்து அதிரக்கூடிய அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? அவர் என்ன விஜயா? அனுபவமே இல்லாதவரா? 4.5 வருஷம் முதல்வரா இருந்திருக்கிறாரு. எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. டெய்லி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சுற்றுப்பயணத்துல. அப்பேற்பட்ட ஒரு ஆளு பத்திரிகையாளர்களை பார்த்து பயந்துகிட்டு முகத்தை மூடிக்கிட்டார் சொன்னா கொஞ்சம் கூட அறிவு இல்லாத, அறிவுபூர்வமற்ற ஒரு பேச்சாகத்தான் நான் இதை பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திச்சுட்டு என்ன பேசிருக்கலாம்
அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் திருப்பியும் இதே மாதிரிதான். அதாவது யாருக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் செங்கோட்டையன் பத்தி சொல்றாங்க, சில பேர் ஓ பன்னீர்செல்வம் அண்ட் தினகரன் பத்தி பேசுறாங்க, சில பேர் அண்ணாமலை பத்தி பேசுறாங்க. இதெல்லாமே இஷ்யூஸ் தான். செங்கோட்டையன், ஓபிஎஸ் தினகரன், சசிகலா குரூப், அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆளுமை, இது எல்லாமே இன்னைக்கு இந்த கூட்டணியில ஏகப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கம் இல்லை அப்படிங்கிறது இப்ப 4 மாசம் 5 மாசம் ஆச்சு சார். ஏப்ரலுக்கு அப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாசம், எக்ஸாக்ட்லி 5 மாசம் 4 நாள் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு கூட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கல, மாநாடுகள் நடத்தின, கூட்டு கண்டன அறிக்கைகள் வெளியிடல. அப்படிங்கும் போது நேச்சுரல் பிளஸ் அண்ணாமலை வேற ஒரு மாதிரி விட்டேத்தியா இருக்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. நடுவுல குருமூர்த்தி ஏதோ பேசுறாரு, கேவி ராமலிங்கம் ஏதோ பேசுறாரு, கேடி ராகவன் ஏதோ பேசுறாரு, இன்னும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே, சவுக்கு சங்கரோ இல்லைன்னா கிஷோர் கே சுவாமியோ இல்லைன்னா அவர் யாரு மாரிதாசோ, இவங்கெல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம புறக்கணிச்சிடலாம். ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள கிடையாது, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க பேசுறதுதான் ரொம்ப மனசுக்கு வருத்தம் அளிக்குது. அதாவது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு இன்னைக்கு இந்த கூட்டணியை எப்படி பலப்படுத்தணும், எப்படி இதை முன்னால எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி அவங்க கண்டிப்பா பேசியிருக்க வேண்டியதுதான். இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, நயனா நாகேந்திரன் போன மாசம் அவங்க டெல்லிக்கு போன போது ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு போனாரு. அதாவது ப்ராபபிள் தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள்ல பாஜக நிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த தொகுதி பட்டியலை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு 40 தொகுதிகளா 30 தொகுதிகளா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அவர் என்ன சொன்னாரு, கணக்கு முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி, கருத்து தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி என்னமோன்னு சொன்னாரு. சாரி, நயனா நாகேந்திரன் சொன்னாரு. அதாவது எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொன்னாரு. சோ அதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவங்க அதாவது சில பேர் சொல்றாங்க இல்லையா, 20% இவங்களுக்கு 18% இவங்களுக்கு அப்படிங்கும் போது இவங்க 2 தொகுதியில நின்னாங்கன்னா ஒரு தொகுதி இவங்களுக்கு கொடுக்கணும். 2:1 அப்படிங்கிற ரேஷியோல தான் தொகுதி பங்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. என்ன காரணம்னு கேட்டா, அது பெரிய கட்சி, அவங்க 150ல இருந்து 160 இடங்களை தாங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இது ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த நயனா நாகேந்திரன் கொண்டு போன அந்த லிஸ்ட பத்தியும் கண்டிப்பா ஏதாவது டிஸ்கஷன் நடந்திருக்கும். ரெண்டாவது டிஸ்கஷன் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறதுக்கு முன்னால திருப்பூர்ல ரொம்ப காட்டமா காரசாரமா பேசினாரு. என்ன பேசினாரு, ஆட்சி ஆபத்துல இருக்கும் போது எங்களை காப்பாத்தியது பாரதிய ஜனதா கட்சி தான். 18 பேரை பிரிச்சுக்கிட்டு போனாங்க, கட்சியை உடைக்க பார்த்தாங்க, ஆட்சியை கவிக்க பார்த்தாங்க அப்படிங்கிற. அதே மாதிரி அதிமுக அலுவலகம், அதாவது எங்களுடைய கோவிலாக இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் நுழைஞ்சு, திட்டத்தனமா நுழைஞ்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நான் என்னத்துக்கு கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அது ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா இவங்களுடைய பாஸ்ட் நீங்க பார்க்கணும். ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி, சாரி தினகரன் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இவங்க எல்லாருடைய பின்னணி என்ன அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய இடத்த நான் இருந்தேன்னு சொன்னா அவங்க 3 பேரையும் நான் ஒட்டுமொத்தமா தள்ளித்தான் வைப்பேன். அது உண்மைதான். அது எப்படி டிடிவி தினகரன் ஆட்சியை கைப்பற்ற பார்த்தாரு, எப்படி டிடிவி தினகரன் 50 கோடி செலவு பண்ணி லஞ்சம் கொடுத்து, தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்து அந்த இரட்டை இலை சின்னத்தை பறிக்க பார்த்தாரு. இதெல்லாம் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத குற்றங்கள் தமிழ். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியரா இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த செங்கோட்டையன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன, இவங்க தேவர்கள், முக்குலத்தோர் வாக்குகள் கிடைக்கும், இவங்களுடைய அந்த ஆதரவு இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. 2021 கிட்டத்தட்ட ஒரு 20-22 இடங்கள்ல கோவில்பட்டி இன்க்ளூடிங் இவரை அதிமுகவினுடைய வாக்குகளை சிதறடித்தார் டிடிவி தினகரன். ஆனா சப்சிக்வெண்ட்லி என்னாச்சு, அவருடைய கட்சி வளர்ந்ததா? வளரலையே. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. அவருடைய வாக்கு விகிதம் ரொம்ப கம்மியாகி போச்சு. அதனால இந்த 3 பேர், அதாவது
சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம் தான் வந்து தேவர் முக்குளத்தூர் வாக்குகளுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி எஸ்சி எஸ்டி எல்லா கட்சிகளிலும் இருக்காங்களோ, வன்னியர்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறாங்களோ, பிராமணர்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறாங்களோ, மற்ற சமுதாயங்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்களோ, அதே மாதிரிதான் முக்குளத்தோர் சமுதாயமும் எல்லா கட்சிகளிலும் பரவி இருக்கு. அதனால இவங்க 3 பேரும் சேர்ந்தாலும் கூட அந்த ஒட்டுமொத்த சமுதாய வாக்குகளையும் அள்ளி கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நான் நம்பல. அப்படி இருக்கும்போது பாஜக தலைமை என்ன பண்ணணும்? சரி, இவருக்கு வந்து அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்து ஜஸ்டிஃபைபிள் தான், நியாயப்படுத்தக்கூடியதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை தனியா டீல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இவங்களை நீங்க சேர்த்துக்கிறீங்களா விடுறீங்களா அது வேற விஷயம். ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் இன்னைக்கு வந்து அபிஷியல் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலவீனப்பட்டால் அது நமக்கு பலனளிக்காது அப்படிங்கிற அந்த உண்மையை தான் அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஓபிஎஸ், அதாவது விட்டு சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும்ங்கிற அந்த இதுக்கு ஒரேடியா முற்றுப்புள்ளி வச்சு முன்னால போகலாம், அதாவது முன்னோக்கி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். அதே மாதிரி தொகுதி பங்கீடு பத்தி கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அண்ணாமலை பத்தி என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு இதுதான், என்ன சொல்றது, ஒரு கற்பனையான ஒரு இதுதான், கருத்தாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா யாருக்குமே எக்ஸாக்ட்லி என்னங்கிறது தெரியல. நேற்றுக்கு கூட பாருங்க, கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சிந்தனை கூட்டத்துல ரியல் சந்தோஷ் காலையிலேயே அவர் வீட்டுக்கு போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. அவங்களுக்குள்ள எக்கச்சக்கமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த இடத்துல அண்ணாமலை ரொம்ப கிளியரா கேட்கிறாரு, நான் எப்படிங்க கட்சி சந்திப்புகளுக்கு கூட்டங்களுக்கு எல்லாம் வர முடியும், எனக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு சார், இந்த கேட்கிறாரு. இந்த இந்த ஒரு இடத்துல இல்ல, இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம். இப்போ இபிஎஸ் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அமித்ஷாவை சந்தித்தது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இபிஎஸ் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கிட வலியுறுத்தினேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. கரெக்டா, இது முன்னாலே கூட சொன்னார் அவர். அங்க தெற்கு பகுதியில சுற்றுப்பயணத்தின் போது திண்டுக்கல்ல தான் நினைக்கிறேன், இதே தான் சொன்னார் அவரு. அதெல்லாம் கொடுக்க வேண்டியதான். ஏன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்த தலைவர், ரொம்ப மிகப்பெரிய தலைவர், காங்கிரஸோட தான் இருந்தாரு. அவரும் சுபாஷ் சந்திர போஸும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படி திட்டம் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து முத்துராமலிங்க தேவர் மாதிரியான ஒரு ஆளுமையை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியலங்கிறது நம்மளுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஓகே சார், இந்த இடத்துலயும் இப்போ நயினார் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, மாற்றம் வரலாம். தேர்தலுக்கு 6 மாதங்கள் உள்ளன, கடைசி நிமிடத்தில் கூட மாற்றங்கள் வரலாம். புயலுக்கு பிறகு அமுத மழை பொழிவது போல பிரச்சனைகளுக்கு பிறகு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. இவர் பயங்கரமா பொயட்டிக்கா தான் பேசுவாரு. கவிதை கவிதை நயத்தோட தான் பேசிட்டு இருக்காரு. அவர் புயல், நான் தென்றல் அப்படின்னாரு. எண்ணிக்கை முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னாரு. இப்போ இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதாவது ஓகே, அவரு ஒரு கற்பனாவாதி, கற்பனையில ரொம்ப உச்சத்துல இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இருக்கலாம். அதாவது நம்ம தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் உங்களுக்கு வந்து கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு முன்னால எல்லா கட்சிகளுமே தங்களுடைய பலத்தை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப குறியா இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ காங்கிரஸ் கட்சி கூட 125 இடங்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதே திருமாவளவன் பாருங்க, கரெக்டா அந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னால, தொகுதி பங்கீடுக்கு முன்னால திருச்சியில போயிட்டு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்துவார். ஆதோ அர்ஜுனா அதுக்கு ஃபண்டு பண்ணுவாராங்கிறது வேற விஷயம், அது எனக்கு தெரியாது. அதே மாதிரி பாமக அன்புமணி சுற்றுப்பயணம் போறேன் அப்படிங்கிறாரு. தேமுதிக சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளுமே தங்களுடைய பலத்தை நிரூபிக்க பேச்சுவார்த்தையில பேரம் பேசுவதற்கு நமக்கு பலம் வேண்டும். அதைத்தானே இவரும் நினைக்கிறாரு. விஜய் கூட என்ன நினைக்கிறாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது நம்மளை வந்து கிள்ளிக்கிரியா நினைச்சுக்க கூடாது, அதனால நம்ம இப்பவே நம்ம இந்த கூட்டத்தை காமிச்சு நாம் பெரிய ஆளுங்களை காமிக்கணும், அப்பதான் ஓரளவுக்காக நம்மளுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆளுங்கள்லாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதை ப்ராபபிளி இதைத்தான் ஒரு மைண்ட் பண்றாரோ என்னமோ. அதாவது இதைத்தான் அவர் குறிப்பிடுறாரு. அதாவது தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் வராங்களோ இல்லையோ,
ப்ராபபிளி விஜய் இங்கே நுழைவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இதைத்தான் வந்து விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு, ஏன்னா அல்டிமேட்லி நீங்க பாருங்க, எந்த காரணத்திற்காக இந்த இந்த 2026 தேர்தல் நடக்கிறது அப்படின்னா, யார் ஆட்சியை பிடிக்க கூடாது என்பது, திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான். வேற யார் வேணாலும் இருக்கட்டும், விஜய் முதல்வரா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் முதல்வரா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனே முதல்வரா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் முதல்வரா இருக்கட்டும், பிரேமலதா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், மு க ஸ்டாலின் இருக்கக்கூடாது. மு க ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதியினுடைய குடும்பம் இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்கள் ரொம்ப குறியா இருக்கிறாங்க. ஓகே சார். அதனாலதான் ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த புள்ளிக்கு நம்ம வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி விஜய் கூட உள்ளே வருவதற்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறது தான் நயனார் நாகேந்திரன் இதுக்கு முன்னால கூட சுட்டி ஓகே காமிச்சிருக்காரு. இப்பவும் அதே தான் சொல்றாரு. ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த கர்ச்சிஃபை வச்சு மறைச்சிட்டு வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவாவே இல்லையே சார், எப்படி பாக்குறது? ஐயா, இதெல்லாம் இதெல்லாம் நான் நம்பல. அவருக்கு ஏதோ ஒரு படபடப்பு வந்திருக்கலாம். அவருக்கு 72 வயசு ஆச்சு, ஒரு படபடப்பு வந்திருக்கலாம். பேச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டயர்டா இருக்கலாம். ஹோல் டே அவர் காலையில போயிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹோல் டே மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி பார்த்திருக்கிறாரு. பல மீட்டிங் நடந்திருக்கும். நிறைய கட்சி பிரமுகர்கள் கூட பேசியிருப்பாங்க. கடைசியில அமித்ஷா கிட்ட பேசும்போது நார்மலி என்ன ஆகும் தெரியுமோ, காலையில நாங்கெல்லாம் அபிஷியலி மீட்டிங் போகும்போது காலையில 10 மணிக்கு 12 மணிக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நாங்க பேசுவோம். அப்போ எங்களுக்கு இருக்கிற தெளிவு, அப்போ எங்களால அந்த எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடிய அந்த திறமை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதே சமயம் நீங்க ராத்திரி 8 மணிக்கு 9 மணிக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு நடக்குது அப்படிங்கும் போது நம்மளுடைய மூளை ஒட்டு மொத்தமா காலியா போயிட்டு இருக்கோம். நாள் முழுவதும் நம்ம பண்ணின வேலையினால மூளை காலியா போயிருக்கும் போது திருப்பியும் அங்க போயிட்டு ஒரு கம்பீரமான பேச்சுவார்த்தை நடக்கணுமே அப்படிங்கும் போது நேச்சுரலி அவருக்கு இதெல்லாம் ரொம்ப டயர்டா இருந்திருக்கும். கர்ச்சீஃபை வச்சு முகத்தை தொடச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அவரை பத்திரிகையாளரை கண்டு பயந்து ஓடுறவரோ இல்லைன்னா பத்திரிகையாளரை சந்திக்க விரும்பாதவரோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா தமிழ்நாடுக்கு வந்த பிறகு, மெட்ராஸுக்கு வந்த பிறகு திருப்பியும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. ஏன்னா இது அவர் அவருக்கும் அமித்ஷாவுக்கும் நடந்த ஒரு முக்கியமான தனிப்பட்ட உரையாடல் அப்படின்னாலும் கூட மற்ற கட்சி தலைவர்களுக்கு இதை பத்தி சொல்லி அவங்களுடைய ஒப்புதலையும் வாங்கி அதுக்கப்புறம் கட்சியை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத அவர் ரொம்ப குறியா இருப்பார் நான் பாக்குறேன். அதனால இந்த கர்ச்சீஃப் வச்சு முகத்தை தொடச்சுக்கிட்டதை கர்ச்சீஃப் வச்சு மறைச்சுக்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.